வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெக் பாண்டா. இன்றைக்கி வந்து நம்ம நாய்ஸ் பிராண்டில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 1800க்கு இது கொஞ்சம் ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச்னு நினைக்கிறேன். கலர் ஃபிட் அப்படின்ற ஒரு சீரிஸில் ஐகான் 2 அப்படின்ற ஒரு மாடல் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் பிராண்டில் மட்டும்தான் இந்தியாவில் அந்த மெட்டாலிக் ஸ்ட்ராப்போட பாடி வந்து பில்ட் பண்ணுறாங்க. வேறு எதுவும் பிராண்ட் இந்த மாதிரி மெட்டாலிக் ஸ்ட்ராப்பில் ஸ்மார்ட் வாட்ச்லாம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் 1700க்கு கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, ஓகே, இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நம்ம சேனலில் டெக் கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக போட்டுட்ருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனோட கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆக்சிஜன் மீட்ரு, ஹார்ட் ரேட் மானிட்டரு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐயோட வாய்ஸ் அசிஸ்ட் கூட இருக்குது. மியூசிக் வந்து நீங்கள் இதிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது போக இன்பில்ட்டாகவே இந்த வாட்சில் வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களோட டிவைஸை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து டிசைன் மேனுஃபேக்சர் பண்ணது வந்து இந்தியாவில். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா 1.8 இன்ச் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஆனால் இந்த வாட்ச் போட்டுட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸு, ஜாகிங், சைக்கிளிங் அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்சே பார்க்குறதுக்கு வெயிட்டாக தான் தெரியுது. அது போக அவங்க கையில் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்ச் வந்து திருப்பி வச்சுருந்துருக்கேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே பார்த்தா நீட்டாக தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்ச் பார்க்குறதுக்கே ஒரு கிளாஸி ஃபீல் வருது, ஒரு ரிச் லுக்கு கொடுக்குது இந்த மெட்டாலிக் ஃப்ரேம் வந்து. ஓகே, இதுக்குள்ளே இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆனால் வாட்ச் வந்து கொஞ்சம் நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு அங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. ஓகே, வாட்ச் இப்போ ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி மெட்டாலிக் பாடிக்காக தான் அதை தேடி பிடிச்சி வாங்கினேன். மற்ற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஸ்ட்ராப் இல்லாமல் இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஓகே, அது போக உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, உள்ளுக்குள்ள ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ச் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிஸ்ட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு உண்டான டூல்ஸ் வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எண்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதை கொஞ்சம் நீட்டாக சேஃபாக வச்சுருந்துருக்கலாம். ஓகே, இந்த 3 பீஸ் சேர்ந்தது வந்து ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸ் இது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் வாட்சுக்கும் இப்போ இந்த மாதிரி தான் சார்ஜர் வருது. நீங்கள் உங்களோட மொபைல் அடாப்டரில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் மாதிரி ஏதோ இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஸ்டிக்கரிங் மாதிரி இருக்குது. நார்மலாக எல்லா எலக்ட்ரானிக்ஸுக்கும் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்கள் டேபிளில், லேப்டாப்ஸில் ஒட்டி வச்சுக்கலாம். உங்களுடைய ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி கார்டு இருக்குது. இந்த வாரண்ட்டி நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி யாரும் வாரண்ட்டி க்ளைம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய புக்லெட் இருக்குது. புக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்சுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம அப்புறமா வரலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த வாட்ச் ஸ்டிக்கரை வந்து நான் கிழிக்கிறேன். ஓகே, ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. உண்மையிலே கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரியுது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது கிடைக்கிது அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அது. ஓகே, இந்த வாட்சை வந்து இப்போ நான் போட்டு பார்த்துட்றேன், கையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை நம்ம கிழிச்சிடலாம். ஓகே, ஸ்டிக்கர் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஸ்டிக்கர் இல்லாமலே நம்ம வாட்சை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க. ஓகே, இது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்சார் இருக்குது. உங்களோட ஆக்சிஜன் சென்சாரும் ஹார்ட் ரேட்டு மானிட்டர் பண்ணுற அந்த சென்சாரும் இருக்குது. ஓகே, வாட்ச் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ராப் மேலேயும் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ கிழிச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் அதை சார்ஜ் பண்ணிடுறேன். இதில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைப் தான். இந்த போர்ட்டு கிட்ட கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, நீட்டாக ஒட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் ஏறிட்டுருக்கு.
இது கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும். ஃபுல் ட்ரையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் ஆகலை. ஓகே, இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் ஓரமாக வச்சிடுறேன். இதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் வந்து நான் அதோட ஆப்லாம் யூஸ் பண்ணி இந்த வாட்சையும் நம்மளோட ஃபோனையும் எப்படி ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் காட்டுறேன். இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த ப்ரைஸ்க்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் அந்த வாட்சையும் வாங்கிட்டு இன்னொரு ரிவ்யூ போடுறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். பாய்.